அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மீன ராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில மீன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், மேலும் மீன ராசிக்கு பொருத்தமான ராசிகள் எது, அதாவது எந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பதிவை இந்த வீடியோ பதிவில் ரொம்ப கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும். இப்போது மீன ராசியுடைய அதிபதி குரு பகவான். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரமும் மீன ராசிக்குரிய நட்சத்திரங்களா இருக்கு. பொதுவாகவே இந்த மீன ராசியில பிறந்தவர்கள் ஒரு கண்ணியமானவர்களாக இருப்பார்கள். அதே போல மென்மையான மனிதர்களாக இருப்பார்கள். அன்பு நிறைந்த ஒரு மனிதர்கள், அன்புக்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் மீன ராசியை சேர்ந்தவர்கள் உயர்ந்த குறிக்கோள்களை உடையவர்களா இருப்பார்கள். அதே சமயத்துல அன்பிற்காக அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். எப்போது இந்த உணர்ச்சி ரீதியான தொடர்புகளுக்காக அதிகமாக இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தன்னை புரிந்து கொண்டு தன்னுடைய குறிக்கோள்களுக்கு தன்னுடைய துணைவர் துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுவா நம்ம மீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே காலங்களை தாண்டி அன்பும் காதலும் உடையவர்களாக இருப்பார்கள். அன்பிற்கு மட்டுமே அடிபணியக்கூடியவர்கள், அன்பிற்காக எதையும் இழக்க தயாராக இருப்பார்கள். மீன ராசிக்காரர்களை ஏமாத்தணும்னா அன்பை காட்டி மட்டும்தான் ஏமாத்தலாம். அன்பிற்கு மட்டுமே இவர்கள் அடிபணியக்கூடியவர்கள். பொதுவா 12 ராசிகள்ல மீன ராசி மட்டும்தான் தன்னுடைய ஆத்ம துணையை கண்டுபிடிப்பதற்காக முன்கூட்டியே படைக்கப்படக்கூடிய ஒரு ராசியாக இருக்கு. பொதுவா மீனம் அப்படின்னாலே அது 12ஆம் ஸ்தானத்தை குறிக்கும். அயன சயன போக ஸ்தானத்தை குறிக்கும். எப்போதும் நிம்மதியா இருக்கணும், நிம்மதியா சாப்பிடணும், தனக்கு பிடித்தவர்கள் கூட அதிகமான நேரத்தை செலவிடணும், தன்னுடைய குடும்பத்தை கூட அதிகமாக தன்னுடைய நேரத்தை செலவிடணும், குடும்பத்திற்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணணும், மேலும் தன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம ஏதாச்சும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை மீனத்துக்கிட்ட அதிகமாவே இருக்கும். 12 ராசிகள்ல மீன ராசி மட்டும்தான் தன் மேல அன்பு வைத்திருக்கக்கூடியவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு ராசியா இருக்கு. மேலும் இவர்களுடைய துணைவர்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் இருந்தாலும் அவர்களுக்கு தோள் கொடுத்து அவர்களை சீர்படுத்தி நிம்மதியான சூழ்நிலைக்கு அழைத்து செல்வார்கள். அதுவும் இவர்களுடைய ஒரு சிறப்பு தன்மையா இருக்கு. பொதுவா மீன ராசி அப்படிங்கிறது காதலுக்காகவும் அன்பிற்காகவும் மட்டுமே படைக்கப்பட்ட ஒரு ராசியா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே எல்லா ராசிகளுக்கும் ஒரு நெகட்டிவான சைடு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அந்த வகையில மீன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான பகல் கனவு காணக்கூடியவர்கள், ஒரு விஷயத்தை செயல்படுத்தாம அதிக நேரம் கனவு உலகத்திலேயே மிதக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இது இவர்களுடைய ஒரு சில பலவீனமாக இருக்கு. அப்படி இருந்த போதிலும் இது காதல் உறவுல பெரிய அளவுல மாற்றத்தையோ பெரிய அளவுல பாதிப்புகளையோ ஏற்படுத்துறது கிடையாது. காதல் மற்றும் திருமண உறவுகள்ல இந்த பலவீனமான விஷயம் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துறது கிடையாது. இதுக்கு மாறாக இந்த பலவீனமான விஷயம் காதல் மற்றும் திருமண உறவுல ஒரு பெரிய அளவுல ஒரு வளர்ச்சியை தான் ஏற்படுத்துது. பொதுவா மீன ராசியை சேர்ந்தவர்கள் தன்னுடைய சொந்த கற்பனை உலகத்துல தான் எப்போதும் வாழ நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவருடைய கற்பனை உலகத்துல தான் அவர்கள் மிகவும் சுதந்திரமாக செயல்படுவார்கள். அதனால அந்த கற்பனையாக ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிக்கிறதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல இந்த காதல் உறவு மற்றும் இந்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இதுலயும் இவர்கள் அதிகமான கற்பனை உலகத்துல மிதப்பாங்க. ஆனா இது இவர்களுக்கு பெரிய அளவுல பாதகமான பலன்களை செய்யறது கிடையாது. ஏன்னா இவர்கள் கனவு உலகத்துல என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்காங்களோ அதெல்லாம் செயல்படுத்தியும் பார்ப்பாங்க. அது இந்த காதல் உறவுலையும் திருமண வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. பொதுவா மீன ராசியை சேர்ந்தவர்கள் மாயாஜலமானவர்களாக இருப்பாங்க. குறிப்பா காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில ஒரு மாயாஜலமானவர்களாக இருப்பாங்க. இவர்கள் கூட பழகக்கூடியவர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ளக்கூடியவர்களாகவும் மீன ராசிக்காரர்கள் இருப்பாங்க. மீன ராசிக்காரர்கள் கூட பழகவில்லை என்றால் நீங்கள் உண்மையான காதல் வாழ்க்கையை அனுபவித்திருக்க முடியாது அப்படின்னு ஜோதிடவியல்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல மீனத்தோட உறவுல இணைபவர்கள் இவர்களை ஏன் காதலித்தோம் அப்படின்னா இவர்களை ஏன் திருமணம் செய்தோம் அப்படின்னு ஒருபோதும் கவலை கொள்ளவே மாட்டார்கள். ஏன்னா மீனத்தோட இணையக்கூடிய உறவுகள் ஏதோ ஒரு வகையில ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவங்களை அதிகமா அனுபவிச்சிருவாங்க. மேலும் இந்த மீன ராசிக்காரர்களோட ஏதோ ஒரு வகையில பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு விட்டாலும் இவர்களை பிரியறதுக்கு மற்றவர்களுக்கு மனசே வராது. அது நட்பு சார்ந்த வகையிலையும் இருக்கலாம், அப்படின்னா காதல் உறவு சார்ந்த வகையிலும் இருக்கலாம், மேலும் திருமணம் சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில இந்த மீன ராசியோட நமக்கு தொடர்பு ஏற்பட்டுனாக்கா அவர்களை பிரியறதுக்கு சுத்தமா மனசும் வராது. ஏன்னா இந்த மீன ராசிக்காரர்களோட தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த அனுபவம் அப்படிங்கிறது உண்மையிலேயே மாயாஜால அனுபவமாவே இருக்கும். ஏன்னா இந்த மீன ராசிக்காரர்கள் உண்மையான விசுவாசம்
உள்ள ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. மீனராசிக்காரர்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, காதலர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தோள் கொடுத்து உங்கள் பக்கத்தில் நின்று உடைய வருத்தங்களை போக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால இந்த மீனராசிக்காரர்களை நண்பர்களாகவோ காதலர்களாகவோ வாழ்க்கை துணையாகவோ பெற்றிருக்கக்கூடியவர்கள் ஒரு மிகச்சிறந்த பாகியசாலிகள் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் இந்த மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு முன்கோபம் அதிகமாக வரும். ஆனா அந்த கோபத்திலையும் ஒரு நியாயமான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இந்த மீனராசிக்காரர்களை பெரும்பாலும் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா ஒரு சில ராசிகள் மட்டும் இவர்களை மிகச்சரியா புரிந்து கொள்ளும். அந்த ராசிகள் மட்டும் தான் இவர்களுக்கு மிகச்சரியான லைஃப் பார்ட்னரா அமைகிறாங்க. மற்ற ராசிக்காரர்களால இவர்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆனா இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான அனுபவங்களை பெற்று அவர்கள் மகிழ்ச்சி அடைய முடியும். ஒரு முறை அவர்களுடைய இதயம் உங்களோட இணைந்து விட்டால் எந்த சூழ்நிலையிலும் உங்களை ஏமாற்ற நினைக்கவே மாட்டார்கள். உங்களுக்கு உண்மையாக இருந்து உங்களை வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் இந்த மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இயற்கையாவே பார்த்தோம்னா கருணை நிறைந்த ஒரு குணம் இருக்கும். மேலும் விசுவாசமும் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். இந்த கருணை நிறைந்த அந்த குணமும் இந்த விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது போலவே இருக்கும். இந்த குணம் தான் மீனத்தை ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி அந்த செயலால மற்றவர்கள் ஏதாச்சும் காயப்படுவார்களா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து செய்ய வைக்கும். இந்த மீனராசிக்காரர்கள் நீண்ட கால உறவிற்கு பொருத்தமானவர்களாக இருப்பாங்க. எந்த உறவு நிலையோட இவங்க அட்டாச்மெண்ட் ஆனாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அர்த்தமற்ற உறவுகளை இவர்கள் வெறுக்கவே செய்கிறார்கள். அர்த்தமுள்ள உறவுகளை தூக்கி கொண்டாட செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் மீன ராசிக்காரர்கள் அதிகமான நபர்கள் கூட பழக்க வழக்கங்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். பொதுவாகவே பார்த்தோம்னா இவருடைய சர்க்கிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு 4 பேர் கூட பழகினாலும் உண்மையா பழகணும், அர்த்தம் உள்ளதா பழகணும், கரெக்டா பழகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதனாலேயே இவர்கள்ட்ட காரியத்திற்காக வரக்கூடியவர்களை இவர்கள் வெறுப்பார்கள். அவர்களை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போயிடுவாங்க. உண்மையான உறவு ஒன்று கிடைத்து விட்டால் இவர்கள் போல மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. அந்த உண்மையான உறவுக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரே ஒரு முறை அவர்களுடைய இதயம் அப்படிங்கிறது உங்களுடன் பொருந்து விட்டால் எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு விலக மாட்டார்கள். எந்த சூழ்நிலையும் பின்வாங்க மாட்டார்கள். மற்றவர்களை திரும்பியும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் மீன ராசிக்கு சற்றே எதிர்பார்ப்பு அதிகம். அதாவது தான் என்னென்ன அன்பெல்லாம் கொடுக்கிறனோ அதையே தன்னுடைய பார்ட்னரும் தனக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடையும் பொழுது நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள், வாழ்க்கையில ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாம் பெரும்பாலும் ஏற்படுது. ஆனா நம்ம ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம்னாக்கா இந்த மீனராசிக்காரர்களுடைய கோபத்திலையும் பின்வாங்கும் தன்மையிலையும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா தனக்கு பிடித்தமானவர்களை எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். தனக்கு பிடித்தமானவர்கள் எங்கு இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. தனக்கு பிடித்தமானவர்கள் கஷ்டப்படுறதை மட்டும் ஒருபோதும் பொறுத்து கொள்ளவே மாட்டார்கள். மேலும் இந்த மீனராசிக்காரர்கள் தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள். இவர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு கோபப்படுறாங்கன்னா அந்த கோபம் கூட ஒரு நியாயமான கோபமாக இருக்கும். இந்த மீனராசிக்காரர்கள் மனிதர்கள் மேல மட்டும் அன்பு செலுத்துறது கிடையாது, அனைத்து ஜீவராசிகள் மேலேயும் அன்பு செலுத்தக்கூடியவர்கள். மீனராசிக்காரர்கள்ட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழகா வந்து பழகும். அனைத்து ஜீவராசிகள் மேலேயும் அன்பு செலுத்துவார்கள். அனைத்து ஜீவராசிகளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த உயிரினத்தையும் கொல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்காதவர்களாக இருப்பாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னாக்கா இந்த மீனராசிக்காரர்கள்ட்ட இரக்க குணம் அதிகமா இருக்கும். இயற்கை விரும்பிகளாக இருப்பாங்க. இயற்கை சார்ந்தே இவர்களுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கும். இயற்கையான உணவு, இயற்கையான காற்று, இயற்கையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை சார்ந்தே இவருடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கும். மேலும் இந்த மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தோம்னா மற்றவர்கள் கஷ்டப்படுறத பொறுத்து கொள்ளவே மாட்டார்கள். அதை மட்டும் இவர்களால் சகித்துக் கொள்ள முடியாது. அதுலேயும் இவர்களுக்கு விருப்பமானவர்களாக இருந்தால் ஒருபோதும் பொறுமை காக்கவே மாட்டாங்க. மேலும் தனக்கு பிடித்தமானவர்களுடைய முகத்துல புன்னகையை வரவழைப்பதற்கு எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய சோகத்தை போக்குவதற்கு எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசினா அது மீனராசிக்காரர்கள் தான். தேவைப்பட்டால் தன்னையே தாழ்த்தி கொண்டு மற்றவர்களை சிரிக்க வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மீன ராசிக்காரர்கள்ட்ட ஒரு குழந்தைத்தனமான ஒரு சுபாவம் அப்படிங்கிறது வெளிப்படும். அது அவங்க எவ்வளவு வயசானவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள்ட்ட ஒரு குழந்தைத்தனமான ஒரு சுபாவம் அப்படிங்கிறது இருக்கும். பார்ப்பதற்கு கண்ணியமானவர்களாக இருந்தாலும் மனமானது குழந்தை போல இருக்கும். அதிகமா கனவு உலகத்துல மிதந்தாலுமே மனக்கோட்டைகள்லாம் கட்டினாலுமே மற்ற மக்களை விட இவர்கள் சற்றே மாறுபட்டவர்கள் தான். ஏன்னாக்கா கனவுகள் கண்டாலும் யதார்த்தத்தோடு அப்படியே டிராவல் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. யதார்த்தத்தை உணர்ந்து அதற்கு ஏற்றாற் போல தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க.
இருப்பாங்க. பொதுவா மீன ராசிக்கு இரட்டை தன்மை அப்படிங்கிறது இருக்கும். சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னை மாத்திப்பாங்க. இதுவுமே இந்த உறவு நிலையில இவர்களுக்கு மேக்சிமம் பாசிட்டிவான சைடை வெளிப்படுத்துது. தன்னுடைய வாழ்க்கை துணையோ அப்படி இல்லைன்னா காதல் துணையோ மேலும் நண்பர்களோ வருத்தமாகவோ அப்படி இல்லைன்னா கோபமாகவோ இருக்கும் பொழுது இவர்கள் தன்னுடைய இயல்பை அப்படியே மாற்றிக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தன்னை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உடையவர்களாக இருப்பாங்க. இதனாலேயே பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா பிரச்சனைகளை இவர்கள் விரும்புறது கிடையாது. பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. முடியாத பட்சத்துக்கு கோபமான மனநிலையை வெளிக்கொட்டுவாங்க. ஆனா அதற்காக அதிகமா வருத்தப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. மீன ராசியுடைய ஒரு சிறப்பு தன்மை என்னன்னு பார்த்தோம்னாக்கா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிறத புரிந்து கொண்டவர்களாக இருப்பாங்க. போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவர்களுடைய வாயிலிருந்து அதிகமா வந்துடும். எதையும் அதிகமா வேண்டும்னு நினைக்க மாட்டாங்க. கொஞ்சமா கிடைச்சாலும் அதை நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மீன ராசியை சேர்ந்தவர்கள். அதே போல புதிய மாற்றங்களை விரைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாரம்பரியத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். அதனால தன்னுடைய வாழ்க்கை துணை மேலும் தன்னுடைய காதலர் தன்னுடைய நண்பர்கள் இவர்களும் கொஞ்சம் ட்ரெடிஷனலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. மேலும் இந்த புதிய மாற்றங்கள் அப்படிங்கிறது தனக்கு பிடித்தமானவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை அளிக்கும் அப்படின்னு இவர்களுக்கு தெரிஞ்சிட்டுனா வாழ்க்கை போக்குல அந்த மாற்றத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஆனா பெரும்பாலும் பழமைவாதிகளாக இருப்பாங்க. பழமையான விஷயத்துலதான் இவர்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். ஆனா பிடித்தமானவர்களுக்காக தன்னை அப்படியே மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பு இந்த மீனராசிக்கு அதிகமாவே உண்டு. மேலும் இந்த மீனராசிக்காரர்கள் ஒரே இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க. பல இடங்களுக்கு அப்படியே டிரான்சிட் ஆகிட்டே இருப்பாங்க. புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக பல இடங்களுக்கு இடமாற்றம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். அதாவது மீனை போன்றவர்கள் தான் இவர்கள். கடல்ல ஒரு மீன் இருக்குனாக்கா ஒரே இடத்துல இருக்காது. ஒரு சீசனுக்கு ஒரு இடம் மாறிக்கிட்டே இருக்கும். அதே போல இந்த மீனராசிக்காரர்களும் ஒரே இடத்துல நிலையா இருக்கிறத பெரும்பாலும் விரும்புறது கிடையாது. அப்படியே இருக்க விரும்பினாலும் இவர்களால இருக்க முடியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக இடமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் அதிரடியான முடிவுகள் எடுக்கிறதுல இவர்கள் அடிச்சுக்கவே முடியாது. தன்னுடைய வாழ்க்கை துணைவர் வெளிநாட்டிலேயோ அப்படின்னா வெளி மாநிலத்திலேயோ இருந்தாலும் அவர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக இங்கிருந்து மெனக்கட்டு போவாங்க. அதெல்லாம் இவர்களுக்கு ஒரு மிகவும் பிடித்த ஒரு விஷயமாகவும் இருக்கும். தனக்கு பிடித்தமானவர்கள் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்திற்கு செல்வதே இவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவர்களுடைய அந்த கற்பனை வளம் மிக்க அந்த மூளை சாகசமான செயல்களை செய்யறதுக்கு தூண்டும். அதனால நிறைய சாகசமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பா தன்னுடைய வாழ்க்கை துணை மற்றும் காதலர் நண்பர்கள் இவர்களை மகிழ்விப்பதற்காக அந்த சாகசங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் அதிகமான படைப்பாற்றல் கொண்டவர்கள் கற்பனை வளம் அதிகமாக கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களை புதுசா கிரியேட் பண்றதுல ஆர்வம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்துல நண்பருக்கோ அப்படின்னா தன்னுடைய மனதிற்கு பிடித்தவருக்கோ நன்மை பயக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாக்கா மிக விரைவாக அந்த கற்பனை சக்தியை பயன்படுத்தி அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. யாரும் எதிர்பாராத விதத்தில் ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அந்த மோசமான சூழ்நிலை கூட ஒரு நல்ல சூழ்நிலையாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த மீன ராசிக்கு உண்டு. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் அதை அப்படியே ஈஸியா ஹேண்டில் பண்ணி அப்படியே ஃபேவரா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அது இந்த மீன ராசிக்குள்ள ஒரு தனித்தன்மை. மேலும் இந்த மீன ராசிக்காரர்கள் நகைச்சுவை உணர்வு அதிகமாக கொண்டவர்கள். தனக்கு பிடித்தமானவர்களை எப்போதும் சிரிக்க வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் நினைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய அந்த நகைச்சுவையான அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சமுதாயத்துல நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் புகழ்ச்சியும் பெற்றுக் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா மீன ராசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே எதிர்பார்ப்பு இல்லாத தூய்மையான காதல் தூய்மையான அன்பு. நீங்க அழகா இருக்கீங்களா இல்ல பணக்காரரா இருக்கீங்களா இல்ல சமூகத்துல மதிப்புடையவரா இருக்கீங்களா அப்படிங்கறத பத்திலாம் இந்த மீனராசிக்காரர்கள் கவலையே பட மாட்டாங்க. உண்மையான அன்புடையவரா இருக்கீங்களா அன்பை செலுத்தக்கூடியவரா இருக்கீங்களா தனக்கு ஈக்குவலா அன்பு செலுத்தக்கூடியவரா இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் அந்த ஒரு குவாலிட்டியை மட்டும்தான் மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் எதிர்பார்ப்பார்கள். மேலும் இவர்களுடைய இடத்தில் ஒருவருக்கு இடம் கொடுத்து விட்டால் அந்த இடத்தை அன்பால நிரப்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதிகமா கேர் எடுப்பாங்க. ஓவர் கேரிங் சொல்லுவோம்ல அது மீனராசிக்கு பொருந்தும். தனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சு போயிட்டாக்கா அவங்க மேல ரொம்ப கேர் எடுப்பாங்க. இந்த குணம் சில சமயங்கள்ல மற்றவர்களுடைய பார்வைக்கு எரிச்சலை ஊற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது இவர்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு அது கொஞ்சம் எரிச்சலான மனநிலையை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீனத்தால நேசிக்கப்படுவது அப்படிங்கிறது ஒரு அழகான அனுபவம் அழகான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர்களுடைய அன்பை விட உலகத்துல தூய்மையானது ஆழமானது தீவிரமானது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜோதிடவியல்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மீனராசிக்காரர்களை புரிந்து கொள்றது கொஞ்சம் கடினம். நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து அவர்களை புரிந்து கொண்டு விட்டால் இவருடைய ஆழமான அன்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதிகமான அன்பை பொழியக்கூடியவர்கள் அதற்கு ஈக்குவலான அன்பை நீங்களும் அவர்களுக்கு பொழிஞ்சிங்கன்னா அவங்களை கொண்டாடி தீர்த்துருவாங்க. மேலும் இந்த மீன ராசிக்காரர்களை காதலிப்பது அப்படின்னா திருமணம் செய்யறது அப்படின்னா நண்பர்கள் சார்ந்த வகையில பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது இது எல்லாமே ஒரு மறக்க முடியாத ஒரு வாழ்நாள் அனுபவங்களாக நிச்சயமாக மாறும். ஏதோ ஒரு வகையில மீன ராசிக்காரர் கூட பழக்க வழக்கம் ஏற்பட்டுனா அந்த விஷயத்தை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. அப்படி ஒரு அற்புதமான அனுபவ நினைவுகளாக மாறிவிடும். எல்லா ராசிகளையும்
ராசிகளை போலவும் மீன ராசிகளுக்கும் ஒரு சில குறைபாடுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு. ஆனா தன்னுடைய துணைவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. மேலும் தன்னுடைய துணைவர் இதை செய்யாதீங்க அப்படின்னாக்கா அதை டோட்டலா அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவர்களுக்காக எதையும் துறக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது துணைவர்னாக்கா வாழ்க்கை துணை, காதல் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் கிடையாது, நட்பு சார்ந்த விஷயங்களும் சரி, குடும்பம் சார்ந்த விஷயங்களும் சரி, தனக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. அதே போல இந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்த மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் காதல் திருமணத்துல தான் அதிகமான விருப்பமுடையவர்களாக இருப்பாங்க. அடுத்ததாக இந்த மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொருத்தமான ராசிகள் எது, எந்த ராசியை சேர்ந்தவர்கள் பொருத்தமான வாழ்க்கை துணையாக அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மீன ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசிக்காரர்கள் மிக ஒரு அற்புதமான ஒரு பொருத்தமாக அமைகிறார்கள். ஆகவே பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த திருமண பொருத்தங்கள் பார்க்கும்போது கன்னி ராசிக்காரர்களை நீங்க தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலும் திருமண பொருத்தத்துல கிரக நிலைகளை சார்ந்தெல்லாம் பொருத்தம் பார்ப்பாங்க. ஆனா கன்னி ராசியை சேர்ந்தவர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை துணையாகவோ, சிறந்த நண்பராகவோ, உங்களை புரிந்து கொள்ளக்கூடியவராகவோ அதிகபட்சம் அமைவாங்க. கன்னி ராசிக்கு அடுத்தபடியாக கடக ராசியை நாம சேர்க்கலாம். கடக ராசிக்காரர்களும் ஒரு சிறந்த பொருத்தமாக இருப்பார்கள். கடக ராசிக்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசியை நாம சேர்க்கலாம். ஏன்னா மீன ராசிக்கு 9ஆம் இடம் விருச்சகம், செவ்வாயை அதிபதியாக கொண்டது விருச்சிக ராசி. எனவே இந்த விருச்சிக ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களுக்கு பொருத்தமானவர்களாக இருப்பாங்க. இந்த 3 ராசிகள் மீன ராசிக்காரர்களுக்கு மிக மிக பொருத்தமானவர்களாக இருப்பாங்க. மற்றபடி இந்த மேஷ ராசிக்காரர்கள் 30% தான் பொருத்தம். அதனால அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். மேஷ ராசிக்காரர்களோட பெரிய அளவு இந்த மீனம் அப்படிங்கிறது பொருந்துறது கிடையாது. அதனால மேஷ ராசிக்காரர்களை மீனராசிக்காரர்கள் திருமணம் செய்தாலோ அப்படிலாம் காதல் உறவுகளில் ஈடுபட்டாலோ அது பெரிய அளவுல ஃபேவரா முடியறது கிடையாது. ஏதோ ஒரு வகையான கசப்பான நினைவுகளா முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ரிஷப ராசியை நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். விருச்சிகத்துக்கு அடுத்தபடியாக ரிஷபத்தை நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா 60% அது பொருந்தி வரும். அடுத்தது மிதுனம். மிதுனம் 50% தான், 50-50. இந்த மிதுன ராசிக்காரர்களை மீனராசிக்காரர்கள் திருமணம் செஞ்சாங்கன்னா ஏற்றமும் இறக்கமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். திடீர்னு பார்த்தா நல்லா மகிழ்ச்சியா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா நிறைய குழப்பங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டு நீங்கும். அதனால 50-50 நெகட்டிவாகவும் இருக்கும், 50 பாசிட்டிவாகவும் இருக்கும். கடகத்தை நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், 80% அவர்களுக்கு பொருத்தம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது சிம்ம ராசி, அதையும் நம்ம பொருத்தக்கூடாது. சிம்ம ராசி 40% தான் மீன ராசியோட பொருந்தி வரும். அதுவுமே அது பெரிய அளவுல ஃபேவரா நான் பார்க்கல. அடுத்தது கன்னி ராசி 60%. கன்னி மீனத்துக்கு 7ஆம் இடமா வரும். அதனால கன்னி ராசியை நம்ம தாராளமா பொருத்தலாம். ஒரு சிறந்த வாழ்க்கை துணையாக இருப்பாங்க. 60ன்னு இல்ல, 70% கூட இவங்க பொருந்தி வருவாங்க. அடுத்தது துலாம் ராசி 40% தான். துலாம் ராசியும் அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது. அடுத்தது விருச்சிக ராசி 80%. ஆகவே விருச்சிக ராசியை நம்ம பொருத்தலாம். விருச்சிக ராசி ஒரு சிறந்த பொருத்தமாக இருக்கும். அடுத்தது தனுசு. தனுசும் 40% தான். தனுசு ராசியும் அந்த அளவுக்கு ஃபேவர் இல்ல. அடுத்தது மகரம். மீனத்திற்கு மகரம் ஒரு சிறந்த பொருத்தமாக இருக்கும். மகரம் 70% பொருந்தி வரும். அடுத்தது கும்பம். கும்ப ராசியும் ஒரு 40% தான். அதுவும் பெரிய அளவுல பொருத்தம் கிடையாது. அடுத்தது மீன ராசிக்கு மீன ராசியை பொருத்தலாம். மீனராசி 90% பொருந்தி வரும். எனவே மீனராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரர்களே பொருந்துவது மிக மிக சிறப்பு. ஏன்னா இந்த சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். எனவே ஒரு புரிதல், ஒரு சிறந்த பக்குவம் இதெல்லாமே இந்த இருவருக்குமே இருக்கும். அதனால ஒரு மிகச்சிறந்த பொருத்தமா மீனராசிக்கு மீனராசியை பொறுத்துறது சிறப்பு. மீனராசிக்கு அடுத்தது கடகம், கடகத்துக்கு அடுத்தது விருச்சகம், விருச்சகத்துக்கு அடுத்தது மகரம், மகரத்துக்கு அடுத்தது கன்னி ராசி, கன்னி ராசிக்கு அடுத்தது ரிஷப ராசி, ரிஷப ராசிக்கு அடுத்தது மிதுனம். மற்ற ராசிகளை நம்ம கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கலாம். மற்ற ராசிகள்லாம் பெரிய அளவுல பொருந்தல. மற்ற ராசிக்காரர்கள் கூட திருமண வாழ்க்கையோ காதல் உறவோ ஏற்படும் பொழுது அது ஏதோ ஒரு வகையான கசப்பான நினைவுகளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓவரால் அந்த பதிவுல மீனராசிக்காரர்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கை, மேலும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அதையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திருக்கோம். மேலும் எந்த ராசி பொருத்தமான ராசியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் டீடெயிலா பார்த்திருக்கோம். இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா அமைந்திருக்கும் நான் நம்புறேன். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது, எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தி வருது, மேலும் மீனராசிக்காரர்கள் பற்றி நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த 12 ராசிகள் பற்றிய ஒரு தெளிவான ஒரு பதிவு மிக விரைவில் நான் ரிலீஸ் பண்றேன். அது சம்பந்தமா நாங்க தேடல்களை மேற்கொண்டுகிட்டு இருக்கோம். மேலும் இந்த மீன ராசி பற்றியும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து அது சம்பந்தமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வேற என்னென்ன விஷயங்கள்லாம் மீன ராசி சார்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது சார்ந்து நாங்க ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவா ரிலீஸ் பண்றோம். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப கிளியரான ப்ரிடிக்ஷனை ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த நட்சத்திர பலன்களுக்கான வீடியோ லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். உங்க டைம்
இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய, உங்கள் வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவும் ஒரு புரிதலும் அந்த பதிவுகள் மூலமாக கிடைக்கும். மேலும் இதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல்ல ராசி லக்னத்திற்கான சிறப்பு பலன்களும் பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு டைம் இருக்கும்போது அந்த 3 பதிவையும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டு வரும். அதாவது மாத பலன்கள், வருட பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், இந்த காம்போல கோச்சார பலன்களும் ரொம்ப கிளியரா பிரசன்ட் பண்ணிட்டு வரும். அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு வகையில குறைந்தபட்ச புரிதலாச்சும் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy.